அழகாக நான் விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து சோலோ லெவலிங் சீசன் 3 எபிசோட் 17 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு போய் செஞ்சீங்கன்னா உங்களால் முடியாத சப்போர்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க விலையான ஆள் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் பூரா அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 16 எபிசோட் போட்டுருப்போம். அந்த எபிசோட பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து அந்த பிளேலிஸ்ட்டை போய் செக் பண்ணி பார்த்துருவோம். அந்த ஸ்டோரியே புரியும். முடிஞ்ச அளவுக்கு தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சவங்க எல்லாருமே லைக் போடுங்க. சரி வாங்க நம்ம கற்றுக்குள்ள போகலாம். போன எபிசோட்லேயே ஒருத்தங்கிட்ட டிமாண்ட் பண்ணியிருப்பானுங்க. அந்த எஸ்ராங்கன்ட்டரும் எங்கே பாருங்கள் கிட்டத்தட்ட எனக்கு 3.6 பில்லியன் கொடுக்கணும். அப்படி உங்களால் கொடுக்க முடியலன்னா ஒரு நாளைக்கு எனக்கு 10 மில்லியன் ஆச்சு நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். அப்படி நான் மட்டும் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு வந்து கூட மாட ஹெல்ப் பண்ணுறேன். என்ன சொல்கிறீங்க, ஒரு நாளைக்கே 10 மில்லியனா? வாய்ப்பே இல்லை. அவனுக்குள்ளே இப்போ தகராறு நடக்குது. ஏன்னா நீங்கள் எங்களுடைய கண்ட்ரியோடைய ஃபண்டுலேயே கிட்டத்தட்ட ஒரு கால்வாசிக்கிட்டு கேட்குற மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. எல்லாம் உங்களுக்கே நியாயமாக தெரியலையா? நீங்கள் ஒரு ஹெல்ப்பராக தான் எங்கள் கூட வந்து ஹெல்ப் பண்ண போகிறீங்க. என்ன இது கதையா இருக்கு? நான் வந்து ஹெல்ப் பண்ண தானே போறேன். அப்போ கில்டஸ் அந்த அதர் மெம்பர்ஸ் எல்லாமே போயும் இவனை எதுக்கு போய் எடுக்கணும்? இவன் தான் எவ்வளோ டிமாண்ட் கொடுக்குறாங்களோ, நம்ம வேற யாருன்னா சீப்பாக பண்ணுறாங்களா பார்ப்போம். இவனா பெரிய இது மாதிரி பண்ணிட்டு இருக்கான். அப்படியா? பொடி பசங்களா, என்னோட பவர் தெரியாமல் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. என் வேல்யூவை தெரிஞ்சுக்கிங்கன்னா நீங்கள் இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பேச மாட்டீங்க. சரி, உங்களுடைய ஸ்கில்ஸ் மேலே நீங்கள் அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கீங்கன்னா அப்போனா நீங்கள் அதை கட்டி அழுங்க. அப்படியா? அப்போ என்ன புடுங்கிறதுக்குடா இங்கே வந்தீங்க லூசர்ஸ்? என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? என்னால் அவங்களை ஹெல்ப் பண்ண முடியாது, நான் சும்மா வந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு போவேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? நான் ஒரு எஸ்ராங்க அண்டரா? உங்களை விட வயசுல பெரியவன்னா பெரிய புடுங்கி ஆடான்னு கேட்க. அதுக்கப்புறம் அவன் பயன்படுத்தின அட்டாக்கே வெறித்தனமா இருக்கும். இப்போ உங்களால் சிங்கிள் மூமெண்ட் கூட எந்த இடத்துலையும் கொடுக்க முடியாது. நீங்கள் நகர்த்தணும்னு நினச்சிங்கன்னா நான் பர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான். நீங்கள் மட்டும் தப்பி தவிர்த்து நகர்ந்தீங்கன்னா உங்கள் மேலே அந்த ஷூட் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தா ட்ராப்பில் மாட்ட வைக்க. அடுடா, நம்ம எதிர்பார்த்ததை விட இவங்ககிட்ட இவ்வளோ பவர்ஸ் இருக்கும் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. இதனால தான் இவனை நம்ம கூட சேர்த்துக்கலான்னு இவர் வந்தாரா? பசங்களா, நீங்கள் போகிறது எஸ்ராங்க கேட்டுக்கண்ணா. அதுக்கு நான் வந்தால் தான் கண்டிப்பாக நீங்களாம் இந்த நேரத்துக்கு உயிரோடு இருப்பீங்க. இல்லைனா போன அடுத்த நிமிஷம் வெளியே தூக்கி சாப்பிட்ருவானுங்க உங்களை. அதனால் நான் கொடுக்குற ஆஃபரை வேணால் ஏற்றுக்கோங்க. இதை பார்த்துட்டு அந்த வாய்ஸ் கில்ட் மாஸ்டராக இருந்த அவனும் இப்போ சரி ஓகே, வேறு வழி இல்லை, எங்களுக்கு உங்களுடைய எபிலிட்டியை பொறுத்து எங்களால் முடிஞ்சளவுக்கு காசு கொடுக்குறோம். பட் இருந்தாலுமே நான் அதை கவர்மெண்ட்டுக்கிட்ட கேட்டு தான் எல்லாமே பண்ண முடியும். கண்டிப்பாக நல்லா தான் சண்டை போடுவான்றது எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆக்சுவலி இப்போதைக்கு நாங்கள் கிளம்புறோம். அப்புறமா உங்களுக்கு என்ன விஷயன்றத ஃபோனில் நாங்கள் சொல்கிறோம். ஓகே, இதுக்கப்புறம் கிளம்புங்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனும் கிளம்பு. இப்போ ஹீரோவும் அவனுடைய வீட்டிலேருந்து கிளம்பும் போது எங்கே போக போகிறேன்? கொஞ்சம் நான் வேலையை வெளியே போகிறேன். ஜின்வோ, நான் உன்னை நினச்சி ரொம்ப வருத்தப்படாத மாதிரி நீ உன்னோட வேலைகளை மட்டும் பண்ணுன்னேன். ஓகேம்மா, கண்டிப்பாக பண்ணுறேன். சும்மா ஒரு எனக்கு அப்பாயின்மெண்ட் வந்திருக்கு, அதுக்காக தான் இப்போ நான் கிளம்புறேன். போயிட்டு திரும்ப வந்துடுவோம்மா அப்படின்னு ஹீரோ வந்ததுன்னு கிளம்ப பார்த்தா இப்போ கான்டினென்ட் டெம்பிளுக்காக தான் அவன் கிளம்புறான். ஏன்னா அதோடைய கீ வந்து இப்போ அவங்ககிட்ட இருக்குல்ல. அதோட அவனுக்கான செகண்ட்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக முடியுது. அதாவது அந்த கீக்கான டைமிங் ப்ராசஸ். இதுக்கப்புறம் ஹீரோ வந்து அந்த கீயை வச்சு அந்த கதவை திறக்கலாம். இப்போ நான் இந்த கீயை வச்சு அந்த லொக்கேஷனை கண்டுபிடிக்கிறேன், எந்த இடத்துல அந்த கேட் ஓப்பன் ஆயிருக்குன்றது. அதுக்கப்புறம் இப்போ திரும்பி ஸ்கூலில் கம்மிக்க பார்த்து இன்னொரு கேட்டும் அந்த இடத்துல ஓப்பன் ஆகிட்டு இருக்கு வெளியவே. என்னால் நம்ப முடியல. ஒரு கேட்டு பக்கத்துல இன்னொரு கேட் ஓப்பன் ஆயிருக்கு. எனக்கு சுத்தமாக புரியல. நல்ல வேலை இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே இப்போ இந்த இடத்துல இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த அந்த பெரிய பிரச்சனைக்கு அப்புறமா அவங்க எல்லாருமே வீட்லேயே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஆளுங்க யோசிச்சுட்டு இருக்கும் போது அவன் இந்த கண்ணாடி போட்டவளும் ஏங்க இந்த இடத்துல நீங்கள் வரக்கூடாது, யார் நீங்கள் அப்படின்ற மாதிரி கேட்க ஹீரோவும் வந்திருக்கான். செஞ்சிருவோம் நீங்களா? ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கேட்டு பக்கத்துல இன்னொரு கேட்டு கிரியேட் ஆகிருக்க இடத்துக்கு நான் இப்பதான் வரேன். அப்படிங்களா? சரி, எத்தனை நாளா இது இருக்கு? கிட்டத்தட்ட 3 நாளா சார் இது ஓப்பன் ஆகி அடைச்ச அந்த இடத்துல போயிருக்கும் போது இந்த சிஸ்டம் என்கிட்ட சொன்னது இருக்கும். இந்த லொக்கேஷன்ல கேட் மூடிட்டு பிறகு அதுக்கப்புறம் தான் சில நாட்கள் கழிச்சு ஓப்பன் ஆகணும் இருந்துச்சு. எப்பவுமே நான் ஒரு கீ எடுத்துன்னு போனா அந்த கீ எடுத்துன்னு போன அடுத்த நிமிஷம் தான் அந்த இடத்துல ஒரு கேட்டு ஓப்பன் ஆகும். பட் ஆனால் இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஆல்ரெடி 3 நாள் ஆயிடுச்சுன்றது என்னால நம்ப முடியல. கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு இது ஒரு சீரங்க கேட்டே இருக்கணும். ஹீரோவும் ஏங்க ஆல்ரெடி அண்டர்ஸ்ல உள்ள போயிட்டாங்களா என்ன? ஆமா சார், அவங்க போய் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் இருக்கும். ஹீரோவை உள்ள போறதுக்கு முன்னாடி சரி நீ என்ன பண்ற, போன டென்ஷன்ல அண்டர்ஸ் எல்லாருமே திரும்ப வர சொல்லிடு. என்ன சார் சொல்றீங்க? மானாமேட்டில் இது சீரங்க கேட்டுன்னு தான் போட்டுச்சு, அதனால அவங்களுக்கு எந்த விதமான ஆபத்து வராது. நான் சொல்றது கேளு, அந்த ஸ்ட்ரைக் ஸ்குவாடு வந்து இப்போ டேஞ்சரஸ்ல இருக்காங்க. உள்ள போனவங்க திரும்ப வரணும்னா கண்டிப்பாக அவங்கள இப்பயே வர சொல்லிட்டு, இல்லைன்னா அந்த ரைடில் அவங்க செத்துருவாங்க எல்லாருமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ உள்ள போக இவனுக்கு யோசிக்கிறாங்க. எனக்கு எல்லாரும் செத்துருவாங்களா? என்ன சொல்றாரு இவனுக்கு? எனக்கு புரியவே இல்லை. சரி, அந்த ஸ்ட்ரைக் டீமை வந்து நானே போயிட்டு திரும்ப வர சொல்லிடுறேன். சார் நீங்களே உள்ள போறீங்கன்னு சொல்லிட்டு இவனுக்கு கேட்க அதுக்கப்புறம் ஹீரோவும் எனக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கலாம் டைம் இல்லை. அதுக்கப்புறம் அங்கே போன அந்த அண்டர்ஸ் எல்லாருமே டேரக்டா இப்போ அந்த என்ட்ரன்ஸ் கிட்ட வந்து நின்றுட்டு இருக்காங்க கேட்டு கிட்ட. இதுதான்ப்பா அந்த பாஸ் லேயர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த டோரை பார்த்தாலே அப்படிதான் தெரியுது. சரி, இதை ஓப்பன் பண்ணி ஓப்பமா எந்த மாதிரியான ஸ்பெல்ல யூஸ் பண்ணா இது ஓப்பன் ஆகும்? பார்க்கவே ரொம்பவும் பெருசா இருக்கு.
அப்படின்னு அவங்க டிஸ்கஸ் பண்ணி எப்படியெல்லாம் ஓப்பன் பண்ணலாம் சொல்லிட்டு அந்த கேட்டை யோசிச்சுட்டு இருக்கானுங்க. நல்ல வேலை அவனுங்க உள்ள போல சம்பவம் காத்துட்டு இருக்குதுன்னு அவனுங்களுக்கு தெரியாது. ஹீரோ அதுக்கப்புறம் முட்டாள்களா அது உங்களுக்கான ட்ராப்னு சொல்ல, என்னது எங்களை நம்ப முடியல சஞ்சின் இவரே வந்திருக்காரு இந்த இடத்துக்கு, நீங்க தானே அவங்க அப்படின்னு கேட்க, இந்த டபுள் டஞ்சனை பொறுத்த வரைக்கும் யாரு ஒருத்தங்க உயிரோட திரும்பி வந்தாங்களோ அது நானே தான். என்னது டபுள் டஞ்சன் சம்பவத்துல சர்வைவ் ஆன ஒருத்தரா? ஏய் அவர் சும்மா விளையாட்டு சொல்லிட்டு இருக்காரா? இவர் தான் நம்மளுடைய சஞ்சின் ஓ எஸ் ரேங்கரு. சரியா சொன்னீங்க, நான் தான் சஞ்சின் ஓ எஸ் ரேங்க் ஹண்டர். உங்ககிட்ட முக்கியமான விஷயத்த சொல்லிக்கிறேன். இப்போ உங்களுக்கு முன்னாடி இருக்க அந்த கதவுக்குள்ள முக்கியமான 3 மடங்கான ஆபத்துகள் நிறைஞ்சிருக்கு. அதை நீங்க எதிர்க்க போறீங்களா இல்ல இந்த இடத்த விட்டு உயிரோடு போகணும்னு நினைச்சீங்கன்னா இப்பயே கிளம்பிடுங்க, நான் இது எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். ஹீரோ அந்த டோர் கிட்ட போயிட்டு அதை தட்டி பார்க்க, என்ன இது லாக் ஆயிட்டு இருக்கு, இதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்பெல்லு தான் காரணமா இருக்கும். இப்போ கரண்ட்லி அந்த கான்டினென்ட் டெம்பிளோடைய டோர் வந்து லாக் ஆயிருக்கு, ப்ளீஸ் யூஸ் த கீன்னு சொல்லிட்டு அந்த சிஸ்டம் ஹீரோ கிட்ட கேட்க, நினைச்சேன்டா லாஸ்ட் டைம் காட்டிலும் நாங்க எப்படி ஓபன் பண்ணுவோம், பட் இப்போ எனக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைச்சிருக்கனால அது கீ கொடுத்துருக்கு, இதுக்கு தேவை இந்த கீ தானே அப்படின்னு ஹீரோவும் அங்க அந்த டோர் கிட்ட கீ போட்டு ஓபன் பண்ணலாம் பார்க்க, இவனுங்கெல்லாம் பார்த்துட்டு ஆமா அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, அந்த டோர் எப்படி ஓபன் பண்ண போறாரு, அதுதான் க்ளோஸ் ஆயிட்டு இருக்கு. அப்போ ஒரு ஹண்டரும், மிஸ்ஸஸ் சாங் உங்ககிட்ட இந்த டஞ்சனுடைய என்ட்ரி பர்மிட் இருக்கா, அது உங்ககிட்ட இருந்தா மட்டும்தான் எங்களை இந்த இடத்த விட்டு போக சொல்ல முடியும், இல்லைன்னா அதெல்லாம் முடியாது. ஹீரோவை யோசிக்கிறான், இவன் சொல்றது சரிதான், நான் ஒரு எஸ்ராங்கரா இருந்தாலுமே கூட என்கிட்ட அந்த ஒரு விஷயம் இல்லாதனால நான் என்ன ஆர்டர் கொடுத்தாலும் இவங்க கேட்க மாட்டாங்க. அப்புறம் ஹீரோவை யோசிக்கிறான், சரிப்பா உங்க எல்லாருக்கும் கடைசியா நான் ஒரு விஷயத்த சொல்றேன், உங்களுக்கு இந்த இடத்துல உள்ள போகணும்னு நினைச்சீங்கன்னா நான் தடுக்க மாட்டேன், பட் ஆனா உள்ள போன யாரா இருந்தாலும் கண்டிப்பா நீங்க வெளியே போகும்போது உங்கள சில பேர் இறந்து போறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அதை நீங்க யோசிச்சு வச்சுன்னு உள்ள போகலாம், உங்களுக்கு எந்த விதமான தடையும் கிடையாதுன்னு சொல்ல, வாங்க நான் உள்ள போறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தலைவன் ஒருத்தன் உள்ள போக, அப்ப ஹீரோக்கு மெசேஜ் வருது, யாரோ இந்த டெம்பிளோடைய சாவியே இல்லாம உள்ள நுழைஞ்சிருக்கான், வெளியார் ஒருத்தன் உள்ள வந்திருக்கான், இவனுக்கு பர்மிட்டட் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும் போது பக்கத்துல சில வந்து இவனை அட்டாக் பண்ணலான்னு வர, டக்குன்னு ஹீரோ போயிட்டு அந்த கம்முனாடியை பூச்சி இஸ்து பின்னாடி போடுறான். அந்த சோல்ஜரும் அப்படியே பார்த்துட்டு இருக்க ஹீரோவும், என்னப்பா இப்போ ரிஸ்க் எடுக்க விரும்புறீங்களா, உள்ளுக்குள்ள எவ்வளவு பெரிய ஆபத்து இருக்குன்றது உங்களுக்கு தெரியும், அதனால டேய் ஒழுங்கா எல்லாரும் கேளுங்க, சாக கூடாதுன்னு நினைச்சீங்களா இந்த டஞ்சனை விட்டு வெளியே போயிட்டு அசோசியேஷனுக்கு போய் முக்கியமா கான்டாக்ட் பண்ணுங்க, இது ஒரு டபுள் டஞ்சன்ரா அப்படின்னு சொல்ல, ஏன்னா டபுள் டஞ்சனா சொல்லிட்டு அவன் ஷாக்கா இருக்கேன். ஹீரோ இப்போ சாவியோடவே உள்ள போறான், இவனுக்கான பர்மிஷன் தான் இந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் அந்த டோரை லாக்காவே திரும்பியும் கவுண்டர் ஆரம்பிக்க வெறித்தனமா இருக்குங்க. சீசன் 1ல எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இருக்கு. தலைவன் முன்னாடி காடு உக்காந்துட்டு இருக்கான். இது எல்லாமே இப்போ ஆரம்பிக்க போகுது. ஃபைனலி நான் வந்துட்டேன், அந்த சடங்குக்கான நேரம். இந்த இடத்துல எந்த ஒரு விஷயமும் மாறல, என்னோட நினைவுகள் இன்னமும் இந்த இடத்துல தான் இருக்கு. இந்த இடத்துல இன்னும் வீழ்ச்சி எழுந்திருக்காத நான் லிவிங் பீச்சஸ் கூட இருக்கு, அது எல்லாமே ஜஸ்ட் பப்பட்ஸ் மட்டும்தான், ஒரிஜினலான ஒரு சிலது மட்டும்தான் இருக்கு. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் என்னை ரொம்பவும் கடுப்பேத்துற ஒரே ஒரு ஆள்னா இவன் தான், நீ தானடா எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோவும் திரும்பி அந்த காடை பார்க்க, என்னடா ஃபர்ஸ்ட் முறை நான் பார்க்கும் போது வந்து வெள்ளத்தனமா சிரிப்பு, இப்போ என்ன சிரிப்பே காணும். அப்ப நான் யோசிச்ச கேள்விகளுக்கு எந்த விதமான பதிலும் கிடையாது, பட் இப்போ எல்லாமே இருக்கு. அதுக்கப்புறம் அந்த கான்டினென்ட் டெம்பிளோடைய ரூல்ஸ் எல்லாம் ஹீரோவும் பார்த்துட்டு இருக்க, இப்ப பார்த்தா அந்த சிலை, அதாவது அந்த கல்வெட்டுகளை பிடிச்சி நிற்கிற அந்த சிலை வந்து வில்லத்தனமா சிரிக்குது. அப்ப அந்த சிலையும் ஃபைனலி உங்களை நாங்கள் இந்த இடத்துக்கு திரும்பவும் வரவேற்கிறோம் அப்படின்னு அதுவும் சொல்ல, அதோட இந்த எபிசோட வெறித்தனமாக முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சுன்னு கமலை சொல்லுங்க, மறக்காம இந்த வீடியோவில் இருக்க பிடிச்சிக்க நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல்லைக்கான ஆல் வச்சுக்கோங்க, அப்போதான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கம் போல் இந்த எபிசோட தரமாக இருந்திருக்கும், எல்லாமே என்னோட பெஸ்ட்டு கொடுத்து பண்ணியிருப்பேன். அது மட்டும் இல்லாமல் அடுத்த எபிசோட தாரமாராக இருக்க போது முடிஞ்சளவுக்கு பொறுமையாக வெயிட் பண்ணி பாருங்க. சரிங்க, இதோட இந்த வீடியோ முடிச்சுப்பா.